டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. பெஸ்ட் பேக்கேஜஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி. சோ எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட ஓபிசி அணியுடைய சமூக ஊடக பொறுப்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர் கூட தான் பேச போறோம். சார், இப்போ இந்த சம்பவம் நடக்கும்பொழுது நீங்க கரூர்ல தான் இருந்திருக்கீங்க. அது கேட்கும் போதே மக்களுடைய மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. நீங்க களத்துல இருக்கும்போது என்ன நடந்தது சார்? மேடம், சம்பவம் நடக்கிறதெல்லாம் நாங்க சேனல்ல டிவில தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். பட் நடந்து ஒரு 10 நிமிஷத்துல ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். அங்க என்ன நடந்தது அப்படின்னா, கும்பல் வந்து 27,000 பேருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்றாங்க. பட் ஆனா அங்க இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 35,000 பேருக்கு மேல இருந்திருப்பாங்க. ஓகே. அந்த ஸ்பாட் பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற இடம் வந்து ஒரு 5,000 பேர் டு 6,000 பேர் இருக்கிற மாதிரி தான் இடம். ஆனா இவங்க கேட்ட இடங்கள்ல, அதாவது டிவி கேட்ட இடங்கள்ல கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் கும்பல் கம்மியா இருந்தது. அந்த கும்பலை அகாமடேஷன் பண்ணியிருக்க முடியும். இவங்க வந்து கொடுத்த இடம் வந்து ரொம்ப குறுகலான இடங்கிறதுனால மக்கள் அதிகமா இருந்துட்டாங்க. சங்க தள்ளுமுள்ளு ஏற்படுது. அப்புறம் சேனல்ல தான் பாக்குறோம், நம்ம ஏதோ செருப்பெல்லாம் வீசியிருக்காங்க. அந்த தள்ளுமுள்ளு நடக்கையில இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்திருக்கு. அவங்க 500 பேர் போலீஸ் நாங்க போட்டிருந்தோம் அப்படின்னாங்க. ஆனா கண்ட்ரோல் பண்றதுக்கு அங்க 500 பேர்லாம் இல்லைங்க. ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க. விஜய் வந்த போது ஒரு 20 பேர் போலீஸ்காரங்க வந்து அந்த வேனுக்கு முன்னாடி வந்தாங்க. பிளஸ் ஸ்பாட்ல ஒரு அதிகபட்சம் இருந்திருந்தா ஒரு 100 போலீஸ் இருந்திருப்பாங்க மேடம். காவலர்கள் வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்தணும்ன்றக்கா தடியடி எல்லாம் நடத்தினாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது அப்படின்ற கூட சில பேர் சொல்றாங்களே சார், அது உண்மையா சார்? அது நடந்திருக்குங்க மேடம். அது வீடியோ ஃபுட்டேஜே எல்லாரும் சமூக வலைதளங்கள்ல போட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஆம்புலன்ஸுக்கு வழி விடல, அதனால நாங்க வந்து தடியடி நடத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க. அவ்வளவு கும்பல்ல நீங்க வந்து தடியடி நடத்துற போது எல்லாம் ஓட தானே செய்வாங்க. அப்ப வந்து அவங்கள காப்பாத்திக்கணும்னு ஓடுற போது அடுத்தவங்கள பத்தி நினைக்காம ஓடுறது தானேங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்கும் அவங்க செஞ்சிடக் கூடாது. ஏன்னா அவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். அவங்களுக்கு வந்து எப்படி நம்மளைய அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாம பண்ணணுங்கிற ஒரு இது வந்து இருக்காது. அதனால வேக வேகமா ஓடுற போது இந்த சம்பவம் நடந்திருக்கு மேடம். பத்தாவதுக்கு இந்த சைட்ல டிச் வந்து ஓப்பன்ல இருக்கு. அது கிட்டத்தட்ட 4 feet ஆழம் இருக்கும். அதுக்குள்ள விழுந்தாலும் தூக்கி விடுறது அது ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால எல்லாரும் ரோட்டை நோக்கி தான் ஓடணும். வே வந்து ஒரே வே தான். ஒண்ணு ஈரோடு ரோட பார்த்து ஈரோட்டுக்கு போற வழியை பார்த்து ஓடணும், இல்லைன்னா கரூருக்கு வர வழியை பார்த்து ஓடணும். அதனால உங்களுக்கு மக்கள் பிரிஞ்சு போறதுக்கான வழியும் இல்ல, ஸ்பேஸும் இல்ல. சார், இப்போ என்ன பண்ணிருந்தா இந்த அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம் சார்? மேடம், அதாவது அவங்க கேட்ட மாதிரி ஒண்ணு லைட் ஹவுஸ் கார்னர்ல கொடுத்திருந்தா கூட 5 வழி இருக்குங்க அவங்க பிரிஞ்சு போறதுக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து ஆம்புலன்ஸே வர்றதுனாலும் அந்த ஆம்புலன்ஸ் போறதுக்கான 5 வழி இருக்கு. ஆனா இந்த இடம்ங்கிறது ஒரு சிங்கிள் ரோடு தான். அந்த ரோட்ல வந்து ஒரு சம்பவம் இப்ப நடந்திருக்கு. அதுக்கு ஆம்புலன்ஸ் போயிட்டு ரிட்டர்ன் வர்றது ரொம்ப சிரமம். கரூருக்குள்ள கொண்டு வர்றதும். இவங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு கிரவுண்ட அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த கிரவுண்ட்ல கொடுத்திருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பிளஸ் இவங்களும் 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கிறாங்க. அந்த 10,000 பேரை ஆவரேஜ் பண்றதுன்னா போலீஸ்க்கு ஈஸி. ஆனா வந்தது 30,000 பேத்துக்கு மேல. அந்த ஏரியால குடியிருக்கிறவங்களே கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அவரை பார்க்க வந்திருப்பாங்க. சார், அப்போ இவங்க எழுதி பெர்மிஷன் கொடுக்கும்போது 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கே தெரியணும்ல சார், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது கட்டுக்கடங்காத கூட்டம் வராங்க. அப்ப கிரௌட் ஒரு 30,000 பேர் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இடத்த மேபி மாத்திருப்பாங்களோ? அவங்க வந்து கட்சிக்காரவங்க தானே 10,000 பேர் வருவாங்கன்னு இருக்காங்க. ஊர்ல உள்ள பொதுமக்கள்லாம் நடிகரை பார்க்க வரணும்னு அவங்க வர்றத வந்து அவங்க கட்சிக்காரவங்களால அனலைஸ் பண்ண முடியாதுல்ல. இப்ப நீங்க வந்து நம்ம வந்து இப்ப கட்சிக்காரவங்க எத்தனை பேர் வருவாங்கன்னா நம்ம பெர்ஃபெக்டா சொல்லிடலாம். இந்தந்த தொகுதியில நம்ம சொல்லியிருக்கோம், இந்தந்த ஏரியால சொல்லியிருக்கோம், இதெல்லாம் ஆவரேஜ் ஒரு 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க.
ஆனா பொதுமக்கள் இப்போ என் ஃப்ரெண்டே இருக்காருன்னா அவரு விஜய் ரசிகரா இருப்பாரு. அவரு போய் அவரை பார்க்க வர்றது வந்து கட்சிக்காரவங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த மாதிரி ரசிகர்கள் கும்பல் அதிகம் வந்தது வந்து எப்படி நம்ம கட்சிக்காரவங்க சொல்றத வந்து நம்ம இது பண்ண முடியாது இல்லைங்க. அவங்க 10,000 பேர்னா அவங்க கட்சிக்காரவங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. இல்ல இவங்க சார், இவர் நடிகரா இருக்கும்பொழுது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேரவன் மேல நின்னு செல்ஃபி எடுப்பாரு. அவர் ஷூட்டிங் ம், பாக்குறதுக்கே லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. கண்டிப்பா அப்ப இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கட்சி தலைவர்னும் பொழுது இவர் பேசுறதை கேட்கறதுக்கு மக்கள் வருவாங்கன்றது அவங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்திருக்கணுமோ சார்? கண்டிப்பா விழிப்புணர்வோட இருந்திருக்கணும். அவங்க இன்னும் 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்னும் உருவாகலைங்க. அந்த அளவுக்கு அவங்க டிவிகேல வந்து இதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு நிர்வாகிகள் இருக்காங்கன்னா இப்போதைக்கு சொன்னா ஓப்பனா சொன்னா இல்ல. இது வந்து முழுக்க முழுக்க உளவுத்துறையும் கரூர்ல இருக்கிற எஸ்பியும் தான் வந்து இதெல்லாம் வந்து நிறைய வருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கணும். இது முழுக்க முழுக்க போலீஸ் வந்து அலட்சியமா இருந்துட்டாங்க. நமக்கு என்ன, யாரோ ஒருத்தர் வராரு வந்துட்டு போயிடுவாருங்கிற ஒரு நினைப்புல இருந்ததுதான். மக்கள் மேல வந்து கவலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து போலீஸ் கண்டிப்பா தடுத்து இருந்திருக்கலாம். ஆனா காவல்துறை சார்பா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்ற டைம் ஒண்ணு, வர டைம் ஒண்ணு. ஒருத்தர் வராருன்றதுக்காக மிஸ்டேக் இருக்குங்க மேடம், அதெல்லாம் மிஸ்டேக் இருக்குங்க மேடம். அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் கண்டிப்பா மிஸ்டேக் இருக்கு. பட் ஆனா இவங்க வந்து அதெல்லாம் நடக்கும்னு தெரியுங்க மேடம். உளவுத்துறைக்கு கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும். நாமக்கல்லே இப்பதான் புறப்படுறாரு அப்படிங்கிற போது கரூருக்கு வர்றதுக்கு அட்லீஸ்ட் 3 hours ஆகும். நார்மலா வந்தா 40 minutes தான். ஆனா இவங்கள மாதிரி ஒரு பெரிய லீடர்ஸ் வரும்போது கண்டிப்பா ஒரு 3 hours ஆகும். அத வந்து கட்டுப்படுத்துறது போலீஸோட திறமை தான். நீ திறமையும் கூட கடமையும் கூட. ஏன்னா அவங்க இத்தனை 1000 பேர் மக்கள் வந்து நிக்கிறாங்க. ஒரு 200 போலீஸ்னால என்ன பண்ண முடியுங்க? புரியுது சார். யாரோ வர்றதுக்கெல்லாம் 2000 போலீஸ் 1000 போலீஸ். நேத்து சம்பவம் முந்தானேத்து நடந்துச்சு. நேத்து பாத்தீங்கன்னா கரூர் ஃபுல்லா போலீஸ் தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 மாவட்டங்கள்ல இருந்து போலீஸ் வர வச்சு எங்க பார்த்தாலும் போலீஸ் இருந்தாங்க. அது மாதிரி இவர் வர்றாரு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 2000 போலீஸ வர வச்சிருந்தாங்கன்னா அந்த இளைஞர்களை கண்ட்ரோல் பண்ணி கயிறு கட்டி கரெக்டா இந்த மாதிரி நெரிசல் இல்லாம பண்ணி இருந்திருக்கலாம். இப்ப சார் இன்னொரு குற்றச்சாட்டா என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் பேசுறதை கேட்கறதுக்கோ அவரை பாக்குறதுக்கோ தான் கூட்டம் வருது அப்படின்னா தூரத்துல இருந்து கூட பார்க்கலாம். ஆனா அவரை கை கொடுக்கணும், அவரை கிட்ட இருந்து பார்க்கணுன்றதுக்காக அந்த வேனை நோக்கி எல்லாருமே போனதுனாலதான் இந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்களே சார். மேடம் அந்த வேன் நின்ன இடமும் சரி மேடம், அந்த இடத்துல இருந்து ஒரு 27,000 பேர் எதுக்குள்ள நிக்கிறாங்கன்னா மினிமம் பார்த்தா ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள நிக்கிறாங்க. 1000 ஸ்கொயர் மீட்டர்ல ஒரு 30,000 பேர் நின்னா அது எப்படி இருக்கும்? அது இவங்க போலீஸ் சார்புல இப்ப பிரதமர் எல்லாம் வர்ற போது வேலி மாதிரி போடுவாங்க தெரியுங்களா? அதாவது நம்ம மூங்கில்ல வந்து தடுப்பு மாதிரி அமைச்சு அதை தாண்டி போகாம இருக்கிறதுக்கு ஒரு தடுப்பு மாதிரி அமைப்பாங்க, பேரிகேட் மாதிரி போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேரிகேட் மாதிரி போட்டிருந்து இதை தாண்டி யாரும் ரசிகர்கள் வரக்கூடாது. அவரு கை கொடுக்கறதே இல்லைங்க மேடம். அவரு மேல ஹைட்ல நிக்கிறாரு. இங்க வந்து வேனுக்குள்ள அவரு கிளாஸ கூட திறக்கிறது இல்ல, விண்டோ கிளாஸ கூட திறக்கிறது இல்ல. அப்படிங்கிற போது ஒரு பேரிகேட் போட்டு இவங்களை எல்லாம் தடுத்து இருந்திருக்கலாம். அந்த வேன் வந்து நிக்குது இல்லைங்க, பிரச்சார வாகனம் வந்து நிக்கிற இடத்துல அவர் வந்ததுக்கு அப்புறமாவது ஒரு 10 அடி டிஸ்டன்ஸுக்கு பாக்ஸ் ஸ்கொயர் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பேரிகேட் போடலாம், இல்ல கயிறு கட்டலாம். இல்ல சார், இப்போ மதுரை மாநாட்டுக்கு நடக்கும்போது தாவேகா தலைவர் திருச்சி வந்து இறங்குறாரு. போட்டிருந்த பேரிகார்டை உடைச்சிட்டு ஏறி குதிச்சிட்டு தொண்டர்கள் போன காட்சியெல்லாம் வெளியாச்சு மேடம். பேரிகார்ட் போட்டா இவங்க எப்படி சார் கட்டுப்படுவாங்க? சரி மேடம், அது தொண்டர்கள் இப்படி பண்றாங்கன்னு தெரியுது இல்லைங்க மேடம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், போலீஸ் போர்ஸ் இன்னும் இறக்கணும்ல. அதாவது விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கல, அது வந்து அரசியல், அது என்னமோ பண்ணிட்டு போட்டோம். விஜய் பார்க்க வர்றவங்க மக்கள் தானே, அவங்களுக்கு இவங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்ல. நிச்சயமா சார். அதுக்கு இப்ப நீங்க வேனை சுத்தி ஒரு 50 போலீஸ் வேனை சுத்தியே இருந்தா இந்த மாதிரி சம்பவம் நடந்துட முடியுமா மேடம்? வேனை சுத்தியே ஒரு 5 அடிக்கு இவங்க போலீஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இது யாரோ வராங்க யாரோ போறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்குல இது மக்களுக்கான பாதுகாப்பு இங்க இல்ல சார். இப்போ இன்னொரு குற்றச்சாட்டா தாவேகா தலைவர் மேல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவரு கரூர்ல அந்த அசம்பாவிதம் நடந்த பிறகு போய் மக்களை பார்க்கவே இல்ல, அவரை போய் பார்த்திருக்கணும் ஒரு கட்சி தலைவரா அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒருவேளை அவரு இந்த அசம்பாவிதம் நடந்த பிறகு மருத்துவமனைக்கு வந்திருந்தாருன்னா அப்ப அந்த சூழல் என்ன மாறி இருக்கும் சார்? மேடம் இந்த கும்பல் அப்படியே அங்க மருத்துவமனைக்கு வந்திருக்கும் மேடம்.
இப்ப இங்க ஓடி போனாங்க பாருங்க, ஆமா. அவங்க எல்லாரும் அங்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து விஜய பாக்குறதுக்கு ஏன் அவ்வளவு ஆர்வங்கிறது உண்மையாலும் புரியல. அவர் வந்து ஒருவேளை அங்க வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு கரூர் ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டாந்து பார்த்துருக்கிறது ரொம்ப சிரமமா இருந்திருக்கும். அவர் அப்படி போனது வந்து சரிதான். ஆனா பிரஸ் மீட் கொடுத்துருந்துருக்கலாம், இல்ல திருச்சிக்கு போனதுக்கு அப்புறம் பிரஸ் மீட் அதெல்லாம் சந்திச்சு பேசியிருந்திருக்கலாம். அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்லலைங்க மேடம். ஆனா இங்க கரூர்ல இருந்து அவர் புறப்பட்டது சரிதான். இங்க இருந்திருந்தாருன்னா இந்த கும்பலை கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியாது போலீஸ்னால. சார், இப்போ இதுல பெரும்பாலும் குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுதுன்னா, தாவேகா தலைவர் தான் இதுக்கு பொறுப்பு, அவரை கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் கரூர் முழுக்க பார்க்க முடியுது. ஆமாங்க. இதுக்கு அவர் எப்படி எந்த விதத்துல பொறுப்பாவார் சார்? உண்மையாவே அவர் தான் பொறுப்பாகணுமா? மேடம், அவரு பொறுப்பா அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அவரும் பொறுப்பு தான். ஆனா மக்களை பாதுகாக்க வேண்டியது யாரு? போலீஸ், கரூர்ல இருக்கிற கலெக்டர், கரூர்ல இருக்கிற எஸ்பி. அப்ப இவரை கைது பண்ணா இவங்களையும் டிஸ்மிஸ் பண்ணணும் நியாயமா. அதாவது இப்ப நாங்க வந்து அடுத்த கட்சி, இன்னொரு கட்சி தான், ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. பாதுகாப்பு கொடுக்க தவறியது போலீஸ், இத வந்து கண்ட்ரோல் பண்ணாம விட்டது கலெக்டர். இது என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு அவரு வந்து கண்டிப்பா வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டு பண்ணியிருந்திருக்கணும். அதெல்லாம் எதுவுமே பண்ணலையே. ஒரு 30,000 பேர் ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள சேர்றாங்கன்னா அதுக்கான முன்னெச்சரிக்கை என்ன பண்ணிருக்காங்க? பண்ணல. இதெல்லாம் இவங்க எல்லாம் சரி பண்ணாததுனால இந்த மிஸ்டேக் அவர் மேல போகுது. அவர் மேல மிஸ்டேக் இருக்கான்னா இருக்கு. அவரு எனக்கு கிரவுண்டு கொடுங்க, ஒரு 1,00,000 பேர் வர்ற மாதிரி இருக்கிற கரூர்ல ஏகப்பட்ட கிரவுண்ட் இருக்கு, அந்த கிரவுண்ட கொடுங்க, நான் அங்க போய் நான் பாத்துக்கிறேன், இல்ல இண்டோர் மீட்டிங் போட்டுக்கிறேன், அது மாதிரி அவர் கேட்டு போலாம். அவரும் குறுகலான வழியே வந்து ஒத்துக்கிட்டு வந்தது அவரோட தப்பு தான். இல்ல சார், இவர் இதுக்கு முன்னாடி கரூர்ல கேட்ட அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானாவா இருக்கட்டும், இல்ல உழவர் சந்தையா இருக்கட்டும், எல்லாமே வந்து இதை விட கம்மியான ஸ்பேஸ், அதனாலதான் இந்த இடத்த கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி பேசுறது. மேடம், அது வந்து நீளமா இருக்கிற ரோடு இப்ப நடந்தது. இவங்க நீளமா இருக்கிற ரோட்ல தள்ளி தள்ளி நிக்க மாட்டாங்க, எல்லாம் அந்த வேனை பார்க்க தானே குமிறாங்க. இப்ப லைட் ஹவுஸ் கார்னருங்கிறது ஒரு கொஞ்சம் ரவுண்டா இருக்குங்க மேடம். அந்த இடத்துலயும் கொடுத்திருந்தாலும் சிரமதான். ஆனா இவங்க வெளியில போறதுக்கும் இந்த வேன் போறதுக்கும் ஆம்புலன்ஸ் போறதுக்கும் ஒரு 5 ரோடு இருக்கு. அதனால கொஞ்சம் இவங்க ஈஸியா பிரிஞ்சு கலைஞ்சு போறதுக்கான வேலை இருக்கும். இதுல கலைஞ்சு போறதுக்கு முடியல அவங்களால. புரியுது சார். ஆக்சுவலா கரூர்லயும் கொடுத்துருக்க கூடாது மேடம், லைட் ஹவுஸ் கார்னர்லயும் கொடுக்காம இவருக்கு ஏதாவது பைபாஸ்ல கிரவுண்ட் இருக்கு, இப்ப இந்த முப்பெரும் விழா நடந்துச்சு அந்த கிரவுண்ட் கொடுத்துருந்துருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரவுண்ட் இருக்கு. இத வந்து தாவேகா கட்சி சார்பாவும் டிமாண்ட் பண்ணிருக்கணும்ல சார்? மேடம், அவங்களுக்கு தான் 2ஆம் கட்ட தலைவரே இல்லையே. அவங்களுக்கு என்ன தெரியும்? அரசியலுக்கு இப்பதானே வராங்க. உண்மையாலும் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்திருந்தா இந்த மாதிரி கோர சம்பவமே நடந்திருக்காதே மேடம். புரியுது சார். அவங்களுக்கு நாலேஜ் இல்லைங்கிறது தானே நம்ம குற்றச்சாட்டே. அரசியல் படுத்தப்படாத இளைஞர்களை வச்சுக்கிட்டு பண்றதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இப்போ இந்த அசம்பாவிதம் நடந்த பிறகு கரூர் மக்களுடைய மனநிலைன்றது எப்படி சார் இருக்கு? 39க்கு மேற்பட்டோரை இழந்திருக்காங்க. 40 பேருங்க மேடம். இது வரைக்கும் மக்கள் வந்து இன்னும் அந்த சோகத்துல இருந்து ரிலீஃப் ஆகல. எல்லாரும் அவங்க வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல தான் இருக்காங்க. சரி, நேத்தெல்லாம் கடைகள்லாம் எதுவுமே திறக்கப்படல. 1-2 கடைகள் தான் அத்தியாவசிய தேவைக்கு இந்த மெடிக்கல் மளிகை கடை மட்டும் திறந்திருந்தது. மற்றபடி எல்லாமே லாக்ல தான் இருக்காங்க. இன்னைக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் வந்து நடக்கல. இன்னைக்கும் சில இதெல்லாம் வந்து இயங்காம தான் இருக்கு. இன்னும் மக்கள் அந்த துயரத்துல இருந்து மீளல. கரூருக்கு இது புதுசு. ஏன்னா இங்க புயல் இந்த மாதிரி எதுவுமே பாதிக்காத ஊர். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை மாரியம்மன் பண்டிகை அப்ப ஒரு ராட்டன தூரி விழுந்து ஒரு 4 பேர் இறந்திருந்தாங்க. அப்பதான் இந்த மாதிரி ஒரு கோர சம்பவத்தை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு இது அவங்களுக்கு புதுசு. அதனால அதுல இருந்து இன்னும் யாரும் மீளல மேடம். ஓகே சார், நிச்சயமா சார். எங்க கூட இணைந்து களத்துல இருந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க மேடம். தேங்க்யூ மேடம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.